கொஞ்சம் கீழே தான் போயிருந்தாரா? இங்கே தானா அப்பா? சரி சரி சரி. அதனால் போன வாரமே மனசு சுத்தமாக சரியில்லை. சரி அதனால தான் போன வாரம் கூட சரி ஃப்ரீயாக இருந்தேன்னா ஒரு இந்த மாதிரி வந்தேன்னா கூட ஏதாவது பார்த்துட்டு இருந்தால் கூட மனசு கொஞ்சம் நல்லா இருக்குது சார். ஆனால் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு பார்த்தோன்னா அதே வர்றவங்களும் அதே கேட்டு மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரியே போச்சு. என்ன பண்ணுறது, இப்போ தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி அவளுக்கு ரெடியாகி திருப்பி பின்னாடி அப்பாவுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி தவறிட்டாருன்ட்டு ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி வீட்லேயே இருந்தானா எல்லோரும் வரும்போது பார்த்தோன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரை துக்கம் விசாரிக்கும் போது நம்ம இன்னும் ரொம்ப ஒரு மாதிரியாக போச்சு. சரி அதனால தான் போன வருமா அதனால தான் பார்த்தேன், வெளியே வரலாம்னு பார்த்தேன். அப்புறம் சரி நீ வேலை இருந்தாலும் சரின்ட்டு அப்படியே இருந்துட்டு அப்புறம் நான் இல்லைன்னா இன்னும் 2 வாரம் கழிச்சு வரலான்னு பார்த்தேன். சரி ஒரு ரவுண்டாவது போயிட்டு வந்தால் கூட நம்மளுக்காவது ஒரு மனுஷன் ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல பார்த்துட்டு போனால் வச்சுக்குவேன். அப்படியே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுந்தா. ஆமாம் அது என்ன ஐஸ் வண்டியா? மலையில் இல்லை சரவணா, மழையே இல்லை. கீழே பார்த்தா இந்த பக்கம் மழை பெய்ய மாதிரி இருந்துச்சா ஒன்றுக்கானு. அதான் கோத்தகிரியில் நைட்டு மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. அப்படியா? அதான் நேற்று நைட்டு கோத்தகிரி மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. இங்கே இல்லையா? அப்படியா? நேற்று நைட்டாக மதியமாக ஏதோ போட்டிருந்தாங்களே பார்த்தா, ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாங்க மழை பெய்த மாதிரி. குன்னூர் பக்கத்தில் மழையா? ஓ இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஓஹோ ஓ சரி 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 சரி. ஊட்டி சைடு கொஞ்சம் பெஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆனால் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ஓ அதான் இதான் மழை பெஞ்சனா கீழே மலையா? அங்கே ஒன்றும் இல்லை சார்ண்ணா, லைட்டாக தூரிச்சு அவ்வளோதான். ஆமாம் லைட்டாக தூரல் தான், பெருசாக ஒன்றும் மழை இல்லை. நான் கூட அப்படியே நினச்சேன். அதுதான் அதான் அதான் அது எல்லாமே மேட்டுப்பாளையம் காரமடா வரலாம். லைட்டாக தூரிச்சு இடி மின்னல் இருந்துச்சு. அதான் அதான் ஓ நீங்கள் அந்த இடி மின்னல் பாட்டு அந்த பக்கம் மழை நினச்சிட்டீங்க. அது தெரியுது, நல்லாவே தெரியும். மக்களே இப்போ வந்து நம்ம கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிறேன் ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் வந்துங்க கீழ்கூப்பு. இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டைமு பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கிராமம் வந்து பாதை இல்லாத கிராமம். இந்த மாதிரியான வனத்துக்குள்ளே ஒரு மண் ரோடு இருக்குங்க. அந்த மண் ரோட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து போகணுங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு பின்னாடி அந்த கிராமத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இன்னும் அப்படியே எதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவுலாம் பார்க்க போகிறோங்க. ஆனையெல்லாம் இருக்கா சார்ண்ணா? இருக்கு இல்லை அதான் பாட்டி சொன்னாங்களே கீழே தான் கோயில் விட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த எங்கே நம்ம உங்கள் கோயில் பார்த்தோம் அங்கேயா? அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனோம்னா கோயில் கீழே ஆத்தோரத்தில் அங்கேயா? ஓஹோ இந்த பக்கம் ஒன்றும் பெருசாக இல்லை. மாமர பக்கம் அது பலாப்பழம் எங்கே இருக்குதா இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கு, மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல. ஆனால் இங்கெல்லாம் ஒரு தீனி ஒன்றும் பெருசாக இல்லை அதுக்கு. அதான் இல்லை பார்க்குறக்கே மரம் இதெல்லாம் வந்து பார்த்தா பயங்கரமாக இருந்தாலும் தீனி பெருசாக இல்லை அதுக்கு. டைம் வரப்போ கூட கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாக நல்லா இருந்துச்சு. இந்த டைமு ரொம்ப காஞ்ச போன மாதிரி ஆயிடுச்சு. செடியெல்லாம் பாரு கொஞ்சம் வாடிடுச்சு அப்படியா வெயிலுக்கு. ஒரு மழை அடிச்சா நல்லா இருக்குது. இதெல்லாம் பாரு எல்லாம் வாடிடுச்சு அப்படியா சரி. அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தலை இருந்துச்சு. ஆமாம்
என்னடா போய் டேமேஜ் ஆச்சு போடவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் போட்டான்னா பஸ்ஸு போகிறதுக்காக சௌகரியமாக இருக்குது. கீழ் குப்பெல்லாம் ரோடு அப்படியே தான் இருக்கா? அந்த மண் ரோடு அப்படியே தான் இருக்குது. வீடு தான் கவர்மெண்ட் வீடு தான் கட்டியிருக்காங்களா? ஓ, வீடு மட்டும் ஆயிருக்கா? ஓ, ரோடு தான் போடல. ஜீப் நிற்குது. ஆமாம், கோயிலுக்கு வந்துருப்பாங்களா? ஓ, ஜீப் உள்ள போகாதா? ஓ, அதான் இவங்களும் இங்கே வண்டி நிப்பாட்டாங்க. ஓ, அப்படியா? நம்ம வண்டி போகல, இங்கே நிப்பாட்டாங்க அவங்க தான் காரு. ஓ, என்ன சேரு மாதிரி இருக்கா இல்லை எப்படி? நல்லா தான் இருக்கா? இப்படி தான் இருக்கா? தனி எந்த இடத்துல ஒரு வீடு கட்டிருக்காங்க. இது வந்து பழைய வீடு சொன்னா? பழைய வீடுனா புதுசு எடுத்துருக்காங்க. ஓ, பழைய வீடு பார்த்தோன்னா அந்த ஆள் இருந்தாங்களா முன்னாடி? இருந்திருக்காங்க. சரி, போக முடியும். மக்களையும் பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு 4-5 வீடு மட்டும்தான் இருக்குங்க. ஒரு சின்ன கிராமம் தான். நான் கடைசியாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே ஒரு 4-5 வீடுகள் மட்டும் இருந்தது தான் பார்த்தேங்க. இப்போ இன்னும் எத்தனை வீடு இருக்குதுன்னு தெரியலைங்க, போய் பார்ப்போங்க. நீங்களும் கீழ்கூப்பு தானே? போல தரோம். அப்படி தண்ணியெல்லாம் குடிக்கிற தண்ணியெலாம் கிடைக்குதா சார்ண்ணா? டேங்க் இருக்குது. டேங்க் இருக்குன்னா தண்ணியெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணி நம்ம மேல் குப்பு இருக்கு. ஆமாம், அங்கேருந்து வரும். ஓ, இல்லை தண்ணி கிடைக்குதா கரெக்டாக? வரும், வருது. யானை கலாட்டறதுனால ஒரு டைம் வராது. அப்படியா? கீழே வரைக்கும் அப்படியே பாட்டு வரலாம், பாட்டு வந்து கூட பார்த்துக்கலாம். ஹை ஹை அம்மா, இதான் கீழே கூப்புங்களா? இதான் கீழே கூப்புங்களாம்மா? அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஞாபகம் இருக்குல்லண்ணே? சரி சரி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்கம்மா. சரி, ஆமாம் ஆமாம், கீழே சாலையில் இருக்கும் வந்தாலிங்க. ஆமாம் ஆமாம். அப்படிங்களாம்மா? ஏன் தவறிட்டாருங்களா? எப்பங்கம்மா? 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, அப்படியா? கீழே பீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. தெரியும் தெரியும், அதான் நல்லா ஞாபகம் இருக்குங்க. கீழே பீம்ஸ் காமிச்சாருங்க, அப்புறம் நீங்களே எல்லாம் இங்கே இருந்தீங்களேங்க. ஓ, தவறிட்டாருங்களா? ஓ, எனக்கு தெரியலீங்களா, விஷயம் தெரியலீங்கம்மா. என்னாச்சுமா, உடம்பு சரியில்லையா? உடம்பு சரி நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அப்படி ஆச்சு. ஓ, அப்படிங்களா? ஓஹோ, சரி, விஷயம் தெரியலீங்கம்மா. இல்லைங்கம்மா, பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ தான் வந்தேங்க. சரி, அப்படியே எல்லாம் ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு வர்றாங்க, எல்லாம் போய் பார்த்து வர்றாங்க. நல்லா இருக்குங்களாம்மா? நல்லா இருக்கும். சரி சரி சரிம்மா, பாருங்க, அப்படியே போய் பார்த்துட்டு வரேன். கீழே பார்த்து வரேன். காப்பி வைக்கிறாங்க. ரவுண்ட் அடிச்சு வர்றாங்க, போயிட்டு வரேன். பார்த்து வரேன். சரி சரி. அவர் அந்த கோயிலில் பூசை பண்ணிட்டு இருந்தாங்களா சொன்னா? தவறிட்டாருங்களா அவரு? அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியலையா? இல்லை, சொன்னாங்க. ஓ, அப்படியா? பார்த்தேன், அந்த ஐயா பார்த்து பேசியிருக்கோம்ல. நம்ம கூட கீழே அந்த வீடு கீழே இருந்துச்சுல, கீழே போய் அந்த பீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு, அதெல்லாம் காமிச்சார். அவர் தானே? அவர் தானே கோழி பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பையன் இருக்கார். பையன் பண்ணுறாருங்களா? இதுதான் கவர்மெண்ட் வீடா? வேலை முடியல, கட்டிட்டு இருக்காங்களா? இருக்கேன்.
நிலவில் எதுவும் வைக்கல, ஜன்னல் வச்சுருக்காங்க, நிலவு வைக்கல. இந்த கோயில் தான் பூஜை பண்ணிட்டாங்க. இன்னும் முன்னாடி 12 எதுவும் காணேன். பண்டிகை முடிஞ்சு. பண்டிகை முடிச்சா? முடிஞ்சு. அடுத்த வருஷம் தான். நானும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, பக்கத்தில் அதே தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம் தான். நானும் கோயிலுக்கு இன்னும் 1 வருஷம் போகக்கூடாது சார். ஆமாம், தீட்டு எனக்கு 3 மாதம் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது. 1 வருஷம் வரைக்கும் மலை மேலே இருக்க கோயிலுக்கு போகக்கூடாது. இதான் கடைசி விடாங்க. அவ்வளோதான், கீழுக்கு போய் இவ்வளோதான். மக்களே பாருங்கள், கீழுக்கு போய்ப்பீங்க கிராமம் இவ்வளோதாங்க. மொத்தமாக வந்து 1 2 3 4 5 கூட இருக்கும் போல சொன்னேன். அங்கே முன்னாடி 1 2 3 4 இது ஒரு 5 வீடு அவ்வளோதான். சின்ன கிராமம் தான். ஹாய். உங்கள் பேர் என்ன? அன்பு செல்வனா? எத்தனை படிக்கிறீங்க? 5ஆவதா? எந்த ஸ்கூலு? மாமரமா? ஓகே. உங்கள் பேர்? துரைபாலன். நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? 3ஆவதா? 3ஆவது படிக்கிறீங்களா? ஓகே. நீங்களே எந்த ஸ்கூல்? மாமரமா? ம், சரி. கீழே தான் பார்த்தா அங்கே வருது. நான் ஆமாம் தானே? நம்ம உள்ள கட்டுறோம். ஆமாம். அங்கேயும் அங்கே போகணும். அதான் இங்கிருந்து கூட்டு போகணும். கூப்பிட்டு போகணும். இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்தாலும் கஷ்டம். எல்லாமே கஷ்டம். அந்த நம்ம ஒரு ஜீப்புன்னு இருந்தால் பார்த்தோம் இல்லைங்க, அங்கே வரைக்கும் கூட்டு போகணும். டெய்லி கூட்டு போகணும், திரும்பி வந்து கூட்டு வரணும். யானை காட்டானா ரிஸ்க் ஆகும். ரோடு வசதி இருந்தால் வண்டி உள்ளே விடுவாங்க. இங்கே வரைக்கும் அந்த வீட்டு வரைக்கும் வந்துடும். இப்போ வந்து வீட்டு வரைக்கும் வரதில்ல, அதோட நின்றுக்கு. அதோட மெயின் ரோடு அங்கே போய் ஆள் வந்து கூட்டு வரணும் அந்த பசங்களாம். சரி. கீழே ஏதோ தோட்டங்களை போய் ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாமா? இது கீழே ஏதோ கோயில் இருக்குல்ல சார்? சொன்னேன் அதே இதுண்ணா. இதோட கீழே அங்கே உள்ளே போகணும். கீழே ரொம்ப தூரம் அது. ஆமாம். ஓஹோ. ஒருத்தன் தான் முன்னாடி வந்து ஒரு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அங்கே இப்போ உள்ளே இருக்காங்க போல இருக்கு. கீழே அவங்க தோட்டம்லாம் அப்படி கீழே பார்த்து ரவுண்டு சொல்லலாமா? அப்படி இதில் போகணுமா? சரிவா. தோட்டத்தில் என்ன நடக்கும் அப்படியே பார்த்து வரலாம். கேட்டு போய்க்கலாமா? சரி. இதில் தான் ஒரு டைம் போனோன்னு நினைக்கிறேன். எந்த வழி? இல்லை காஞ்சி ஓச்சு பார்க்குறேன் நான். ஒன்றும் இல்லைங்க. மழை இல்லை. தோட்டத்தில் ஒன்றும் இல்லை போல இருக்கு. நிலக்கெல்லாம் பராமரிப்பு கரெக்டாக இல்லை போல இருக்குது. விவசாயம் பண்ணுறது விட்டாங்களா? ஆமாம் நம்மளுக்காக தான் வெயிட்டிங்க. இல்லை இந்த டைம் ஆயிடும். இதெல்லாம் அது கோயில் கிடைக்கிறத சொன்னது? ஆமாண்ணா, கோயிலுக்கு மத்தளமா? கோயில் விசேஷத்துக்கு அடிப்பாங்க. ஆமாம். இதுக்கு பேர் தம்பட்டை. இது கும்மை. இது சிம்பிளை. ஓ அப்படி ஒவ்வொன்று சவுண்டு வேறு மாதிரி இருக்கு. ஓ நெருப்பு போட்டு அப்படி மாற்றுவாங்க. நெருப்பு போட்டு சூடானதுக்கப்புறம் அது அப்படியே செட் ஆகிடும். ஓ ஓ. இந்த மொத்தல் அடிக்கும்போது செட் ஆகிடும். ஓ ஓ. அப்படி. சரி சரி. மாட்டுத்தூள் இதாக இருக்குது. நம்ம ஆளுங்களே. ஓ நீங்களே நம்மளுக்கு உங்கள் ஆளுங்களே செஞ்சுக்கிற மாதிரியா? ஓ வெளியிருந்தாலும் வாங்குறதில்ல? இல்லை இல்லை. ஓஹோ. இந்த வளைவு அதெல்லாமே வாங்கிட்டு வந்து தோல் வாங்கிட்டு வந்து நம்மளே பின்னி
பண்ணிக்கலாம். ஓ வெளியிருந்தெல்லாம் வாங்குறதில்ல, எனக்கு தோல் அதுதான் வெளியே வாங்கிட்டு ஆமாம். இது வந்து ரெடி பண்ணுறது நீங்களே பண்ணிக்கிறீங்க. நம்மளாம் ரெடி. ஓ பையன் பாட்டு போகிறாப்புல. அவ்வளோதான் 5 வீடு தான். அதில் ஒரு வீடு ஆகுது போல இருக்குது, அது அப்படியே பாதியில் நிற்குது. அம்மா கவர்மெண்ட் வீட்டில் எதாவது ஆகலைங்களா? அது நான் தடை போடலைங்க. அப்படிங்களா? அந்த ஒரு வீடு மட்டும் தான் ஆகுது போல இருக்குது, அது பாதி நிற்கிது போல இருக்கு. இல்லைப்பா கட்டிடுவாங்க. அப்படிங்களா? ஓ முன்னாடி ஏதோ ஒரு வீடு ஆகிட்டு இருக்கும் போல இருக்குங்க, அது ஆயிடுச்சுங்களாம்மா? ஆனால் ஆளில் ஒரு குடி போன மாதிரி தெரியலீங்களா? போவாங்க. அப்படிங்களா? அங்க ஒரே வீடுன்ட்டு இங்க வந்திருக்கிறாங்க. அப்படிங்களா? வேலைக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓஹோ அது ஆனால் வீடு தனியாக இருக்குது, அது சுற்றி இருக்கலாம் ஃபுல்லாக தோட்டங்களா? ஆமாம் தோட்டம் தாங்க. தோட்டமே பார்த்தீங்கன்னா சோளமாக இருக்குது, பயங்கரமா பராமரிக்கல. ஒரே ஆளுன்ட்டு இங்க வந்திருக்கிறாங்க. மச்சா பையன் எங்க பையன் தான். அப்படிங்களா? ஓஹோ இப்போ வீடு கட்டிட்டாங்கன்னா அங்கே போயிடுவாங்களாம்மா? முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு அங்கே போயிடுவாங்க. ஓ ஆனால் அங்கே இருந்தாலும் தனியாக இருக்கிறது கஷ்டம் தான். அது இந்த பக்கம் கட்டியிருக்கலாம்ல, ஏன் அவ்வளோ அங்கே தனியாக கட்டினாங்க? அவங்க தோட்டம் அங்கே தானே. ஓ அப்படிங்களா? அவங்க எங்க தோட்டத்தில் அவங்க எங்க கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு நான் இங்க தோட்டம் இது பூரா நாங்க இங்க இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த தோட்டம், அவங்க அங்க இருக்கிறாங்க. ஓஹோ இப்போ அவங்க தோட்டங்கிறனால அங்கே கட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இருக்குன்னா கொஞ்சம் பயம்தான். என்ன பண்றது? ஏன்னா இங்கேயாவது சுற்றி ஒரு 5 வீடு இருக்குது, ஏதாவது ஆளு சத்தம் போட்டால் கூட யாரும் வந்துடுவாங்க, அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அங்கே மேலே இருந்தாங்க தாங்க. அங்கே இப்போ இந்த வசதி இல்லாதனால எல்லாம் கோடிக்கல்ல போயிட்டாங்க. அப்படிங்களா? ரோடு வசதி இல்லாதனால. ஓ ஓ அது முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தாங்கம்மாங்க? எங்கீங்க? அங்க வீடு இருக்கு பாத்தீங்களா, இப்ப வீடு கட்டிருக்காங்களே, அந்த ஒரு பழைய வீடு இடிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அது எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தாங்க? 4-5 தலைக்காட்டு இருக்குங்க. அப்படிங்களா? அத்தனை வருஷம் இருந்தவங்க தான். ஓ ஓ எல்லாமே எங்க மாமனார் எங்க மாமியாவோட மாமனார் அப்படியே 70 வருஷம் இங்க இருந்திருக்காங்க. ஓ ஓ இருந்துதான் அவங்க அங்க போயிருக்காங்க. அப்படிங்களா? இப்ப எப்போ போனாங்க கடைசியா? அவங்க போய் ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. 7-8 வருஷம் ஆச்சுங்களா? ஓ 4-5 தலைக்கட்டு இருந்தது, இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ போயிட்டாங்க. அவங்க வர்றாங்க, தோட்டத்தில் வந்து காப்பெல்லாம் குறுமிளகு எடுக்கிறாங்க, ஓ எடுத்துட்டு போறாங்க. நாங்கள் மட்டும் இங்கேயே இருக்கோம், அங்கேயும் போகல. சரி சரி சரி. இப்போ காப்பி பழத்தை சீசன் மட்டும் வந்து கரெக்டாக எடுத்து போயிடுறாங்க. பண்றா தம்பி, காப்பி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கீழே தோட்டத்தை வேணா பாட்டு வர்றாங்க, தோட்டத்தில் தான் இருக்குங்களாப்பா? இல்லைங்க பூச்செடி போட்டோம். பூச்செடி போட்டு அதுமே கொஞ்சம் கெத்தலாயிடுச்சு. அப்படிங்களா? வெட்டணும். அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரருக்கு இருந்துட்டு அப்படி வீட்டுல எல்லாம் இங்க இருந்துட்டோம். என்ன கீழே போகலைங்க. அப்படிங்களா? ஒன்றும் இல்லை. ஓஹோ இப்போ பையன் தான் பாத்துக்கிறாப்லிங்க? பையன் தான் பாத்துக்கிறாங்க. சரி சரி சரி. எனக்கு முன்னாடி தெரியாதுமா, தெரிஞ்சா கூட நான் இந்த பக்கம் வந்துட்டு தான் இருக்கேன், மாறி மாறி உள்ள வரல. தெரிஞ்சுதான் நான் வந்து போயிருப்பேன், எனக்கும் தெரியல, விஷயம் தெரியலைங்க. நல்லா தான் இருந்தாப்லிங்க, திடீர்னு. ஓஹோ அப்படிங்களா? ஏன்னா அவர் அண்ணா நல்லாவே எனக்கு தெரியுங்க, வந்து 2-3 டைம்லாம் வந்து பேசிட்டு போயிருக்கேன், நல்லாவே எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சுதான் வந்திருப்பேன், எனக்கும் தகவல் தெரியலைங்க. ஓ நல்லா இருந்தா கூட திடீர்னு தவறிட்டாருங்களா? நல்லாதான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நல்லா தூங்கிட்டு, சரிம்மா, காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது அப்படியே உட்கார்ந்த மாதிரியே போயிடுச்சு. ஓ நைட் தூக்கத்திலே போச்சுங்களா? ஓ தூக்கத்துக்குன்னு இல்லை, எங்களோட எந்திரிச்சு பேசிட்டு எல்லாம் இருந்தாப்புல பையனோட கூட. சரிம்மா, பேசிட்டு இருந்த பாக்கலயே அப்படியே முடிஞ்சாலும் சோபால உட்கார்ந்த மாதிரி. ஓஹோ என்ன பண்றாங்க? நல்லா சாவு தான், என்ன சொல்றது, நல்ல மனுஷங்களுக்கு நல்ல சாவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஓ சரி சரி சரி. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆச்சுங்க. என்ன உண்மையை நம்ம பிறப்பெல்லாம் ஆண்டவ முடிவு பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான் உண்மைதான். எனக்கும் அப்பா தவறிட்டாருங்க, இன்னும் 1 மாதம் கூட ஆளுங்க. ஆமாங்க, எனக்கு நல்லதாக இருந்தாருங்க. போன மாதம் தான் வந்துட்டு மேலே போயிட்டு வந்தேங்க, வரும்போது போக மாட்டாங்க, ரொம்ப முடியலன்ட்டு போனதுக்குலாம் தவிட்டாங்க. இப்போ 1 மாதம் தான் ஆச்சு, 1 மாதம் கூட இன்னும் ஆகலை முழுசா. சரிம்மா, கீழே வேணா அப்படியே பார்த்து வர்றேன். கீழே அப்படிங்களா? வச்சுங்களா? சரி சரி சரி. காப்பி வச்சுட்டாங்களாம்மா, குடிச்சோம் சொல்கிறாங்க. தெரியல சார், நான் தெரிஞ்சுன்னா இந்த பக்கம் எத்தனை டைம் வர்றேன், வந்த ஒரு வந்து பார்த்துட்டா போயிருக்கலாம். தெரியுமா, அவர் நல்லாவே தெரியுமா, 2-3 டைமில் பார்த்து நான் பேசியிருக்கேனே, வந்திருக்கேன். அவர் வந்தால் தான் அவர் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த கிராமத்தை பற்றி அத்தனையும் அவர் தான் சொல்லுவார். இந்த ஊருக்கு அவர் தான் எடு அந்த தலைவர் மாதிரி. ஓ அதான் வந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க. பையன் வந்து ஒரு அந்த பைக்கில் தான் 2 பசங்க இருக்காரு நினைக்கிறார், அவர் தான் அந்த பையன். தெரியும், நல்லாவே தான் தெரியும். அவர் தானே கீழே வந்து இருக்கும்போது நம்ம பேசிட்டு போனார் அவரும். ஃபஸ்ட்டு நான் இந்த கிராமத்துக்கு வரும்போது அவர் தான் ஃபஸ்ட் இங்கே வழியில் பார்த்தேன். அவரோட பையன் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இந்த கிராமத்துக்கு வரும்போது. நான் அது நான் தனியாக வந்தப்போ அப்போ தான் முத வரேங்க. அது ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக அம்மா வச்சுட்டாங்க. சரி சரி சரி, நன்றிங்க.
உட்காருங்க. பரவாயில்ல உட்கார பரவாயில்லைங்க பரவாயில்ல பாரு மழை நிழல் நிற்கிறேங்கம்மா நிழல் நல்லா இருக்குங்க. மழையெல்லாம் இல்லைங்கம்மா. மழை இல்லைங்க. எல்லாம் காஞ்சு போச்சு போக்கு செடியெல்லாம் வாடி போயிருக்குங்க. கீழே போய் வேலை செய்யலைன்னா ஈரமே இல்லை. அப்படி அதான் செடியெல்லாம் வாடி போச்சுங்க வலிமலை பார்த்தாங்க. மழை வந்தாதான் நான் கீழே வேலை செய்யறேன். போன மாதம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மழை லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதம் சுத்தமாகவே சுத்தமாகவே இல்லைங்க. ஏதோ மழை பெஞ்சதா பார்த்தோன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பலாப்பழ சீசனில் பலாப்பழம் ஒன்றும் இல்லை போல இருக்குமா? ஐயோ மரத்தில் காணுங்க. இஞ்சிலேயே குரங்கு தின்று. ஆமாம் ஒரு பழத்தை காணுங்க இவ்வளோ பெரிய மரமாக இருக்கு. காய் இருக்குங்க. அப்படிங்களாம்மா? தின்றுக்குது எல்லாது தொட்டு பூரி இப்போ போன வர தின்னது. ஓ ஓ அது முடுக்க முடியுங்களா? முடுக்க முடியாது. ஒன்றரை கூட முடுக்கல. சரி சரிங்க. குரங்கு தான் பெரிய தொல்லை பண்ணாம இந்த பலாப்பழத்துக்கு. ஆனையெல்லாம் இருக்குங்களாம்மா? ஆனை இருக்குதுங்கிறாங்க. அந்த பக்கம் தான் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் பலாப்பழ சீசன் தான் மேக்ஸிமம் இப்போ இந்த தொந்தரவு இருக்கும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மரமெல்லாம் பார்த்தா பலாப்பழமெல்லாம் பெருசு பெருசாக நிறையா இருக்குன்னு பழங்கள் ஒன்றும் பெருசாக காணு. குரங்கு தொல்லை ஜாஸ்தி. முன்னெல்லாம் குரங்கு தொல்லையும் இல்லை, எருமை தொல்லை இல்லை, ஆனை தொல்லை இல்லை. எல்லாம் வித்தோம். சரிங்க. பிளாக்காய் எல்லாம் இப்போ ஒன்றும் முடியாதுங்களே. அதான் வெளியே பார்த்தா இங்கே இந்த குஞ்ச பழம் கூட வித்துட்டு இருப்பாங்க. ஒன்றுமே காணுங்களே என்ன? ஒன்றும் முடியாதுங்க. இவ்வளோ பெரிய பிஞ்சிலேயே திங்குது. ஒன்று ரெண்டா கூட முடுக்கல. அதாங்க பலா பிஞ்சு தான் கடையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்க. பலாப்பழத்தையே காணும். அதுதாங்க பிஞ்சு தான் பார்த்தோன்னா வந்து வச்சுக்கிட்டு ஒரு மாதமாக நான் பார்க்குறேன் பலா பிஞ்சு தான் வித்துட்டு இருக்காங்க. அதாங்க ஏன்னா இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்க பலாப்பழம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆமாம் என்னதான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ டவுனில் வாங்கினாலும் இங்கிருந்து வாங்குறது டேஸ்ட் நல்லா இருக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா வந்து அதை எத்தனை நாளாகி வாடி போய் அது இப்போ பாதி காயில் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக பழக்குதுங்களா நல்லா இருக்குங்க. நான் அந்த பக்கம் வந்தாவே வாங்கிட்டு போவாங்க. இந்த வருஷம் இன்னும் ஒன்றும் காணும். ஒன்றும் முடியாங்க. எங்களுக்கு ஆசைக்கும் கூட ஒரு காய் இல்லை. குழந்தைங்களுக்கும் கூட நாங்களே வெளியே தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கிறோம். பூரா தின்றுச்சு. உங்களுக்கு எந்த நிலைமை ஆகி போச்சு பலாப்பழத்துக்கு? வீடு மொத்தமாக 5 வீடு தான். ஏங்கண்ணா 5 வீடு தான். இந்த கவர்மெண்ட் வீடுனா இங்கே ஒன்று முன்னாடி ஒன்று 2 வீடு ஆகுது. அது இந்த எலெக்ஷன் நாள் நிறுத்தினாங்க. சரிம்மா கட்டிடுவாங்க வந்து. ஓ இப்போ தோட்டத்தில் என்னம்மா பலாப்பழம் போக வேறு எதுவும் இல்லைங்க? இப்போ சீசன் எதுவும் இல்லை. பூச்செடி தான் போட்டோம். சரிங்க. இது என்னதோ என்ன பூ சொல்கிறாங்க அது காக்கடையா சாக்கடையாங்கிறாங்க. அதுதான் போட்டு கெத்தல் எடுக்கல. சரிங்க. அப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஓ ஓ சுத்த மண்டபம். ஓ அது ஒரு 1000 நாள் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓ இந்த கீழே நம்ம கடைசியாக பார்த்தோம் அந்த இடத்துல இல்லைங்கம்மா? பீன்ஸ் போட்டாக்கா? பீன்ஸ் போட்ட காடு. ஊர் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட மாறல. கடைசியாக வந்து எப்படி அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்கு. ஆமாம் என்ன பண்ணுறது அப்படியே இருக்கட்டும். ரோடு வீடு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். எல்லா கிராமத்துக்கும் நிறைய போடுறாங்க மேம். நிறைய கிராமத்துக்கு போடுறாங்க. ஏன் இங்கே மட்டும் போட மாட்டாங்கன்னு தெரியல. ரோடு வந்து சேன்சல் ஆகி வந்துடுச்சுனால வந்தது. சரிங்க. அந்த அளந்தாங்க ரோடு ஆயிடுச்சுன்னாங்க. இப்போ சுண்டப்பட்டிக்கெல்லாம் ரோடு வெட்டிருக்காங்க. அதெல்லாம் புதுருக்கு ரோடு போட்டாங்க. ஆனால் இங்கே மட்டும் அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா 2 வருஷம் ஆச்சு. சரி நீங்கள் அப்படியே பார்க்கலான்னு தான் வந்தேன். நான் சரி உங்களை பார்க்க முடியலையே பார்த்தேன். நல்லா இருக்கீங்கண்ணா? அப்புறம் எப்படி போயிட்டு அப்படியே போயிட்டுருக்குண்ணா. அதான் சொன்னாங்க அப்பா தவறிட்டாருன்னு சொன்னாங்க. ஆமாங்க. ஓ எனக்கு விஷயம் தெரியலிங்க. இப்போ வந்து அம்மா சொன்ன மாதிரி தான் எனக்கும் தெரியுங்க. வருஷம் ஆச்சு. ஓ வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா அட்டாக் மாதிரிங்களா? அட்டாக். ஓ ஓ ஆஞ்சியோப்பம்னா அது நான் சொல்ல முடியாது. அது இயற்கை நடக்கிறனால என்ன சொல்ல. கண்டிப்பாக உண்மைதான். பிறப்பு இறப்பு வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு உயிர் உருவாகும் போதே ஆண்டவன் வந்து முடிவு பண்ணது பிறப்புங்கிறது இறப்புங்கிறது. இருக்கிற காலகட்டத்தில் எதோ நல்லது நாள் பண்ணோமா அது மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம தெரியாது இல்லைங்க எது எப்போ நடக்குதுன்னா யாருக்கும் தெரியாது. ஆமாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது அதாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓ அதான் சரி. இன்னைக்கு ஏன்னா கீழே இன்னும் போகலண்ணா. அப்படியே போயிட்டு வரேன். போய் எப்படி கீழே பாட்டு வர தோட்டமெல்லாம் எப்படி இருக்குது? தோட்டம்லாம் வெட்டாமல் அப்படி விட்டு. அப்படிங்களா? ஓஹோ பூ கொஞ்சம் போட்டுக்குறேன். சரிங்க. அது கொஞ்சம் வெட்டணும். சரி இந்த பலாப்பழ சீசனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தேன். ஒன்றுமே பலாப்பழத்தையே காணும் மரத்தில். குரங்குண்ணா குரங்கு ஜாஸ்தி. குரங்கு ஜாஸ்திங்க. அதான் மரம் பெருசு பெருசாக இருக்குது. பழத்தை ஒன்றுமே காணும்.
வெளியே குஞ்ச பணம் கூட எப்பவுமே பல எப்பவுமே வித்துட்டு இருப்பாங்க. பிஞ்சு தான் வச்சு வித்துருக்காங்க, பழமே காணும் இந்த வருஷம். எல்லாம் இங்கே குறைஞ்சு பிஞ்சு தான் இந்த வருஷம் கண்ணிலே பார்க்க முடியும் போல இருக்கு. இல்லை வரோண்ணா, சரிங்க. சீசன் இருக்கு. ஓ சரி சரி சரி, நல்லா இருக்குங்கண்ணா. சரி சரி சரி, போயிட்டு வாங்க. கீழே பார்த்து வர சொல்கிறேன். சரிண்ணா சரி. கீழே அப்படியே பாட்டு வரும், தோட்டம்லாம் அப்படியே பார்த்து வரணும். போயிட்டு வாங்க. கீழே ஒரு மரம் இருக்குது, பலா மரம், அப்படியே பார்த்துட்டு வாங்க. அதில் 2 காய் இருந்தது. அப்படிங்களா? ஓ ஓ, அந்த காவாயில் ஒரு 4-5 காய் இருந்தது. சரி சரி. அது இன்னும் தின்றுச்சு என்னமோ அதுவும் தெரியாது. அது நேற்று ரைட்டு தின்றுக்கேன் தெரியாது. போய் பார்த்துட்டு வாங்க. சரி சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிட்டேன், இப்போ டீ சாப்பிட்டேண்ணா. சரி சரி, பாட்டு தோட்டம் போயிட்டு பார்த்துருவோம். வாங்க. காப்பி செடி மட்டும் தான் பார்க்குறீங்க, நல்லா இருக்குண்ணா. பச்சை பச்சை காப்பி செடி மட்டும் தான் கொஞ்சம் 10% இருக்குது, மற்ற எல்லாம் அப்படியே வாடி போன மாதிரி தான் இருக்குது.